ஸோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்மளோட எம்பராய்டரி சீரியஸில் இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இது நம்ம என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம இந்த கேஷ்யூ மிஷின்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ப்ராசஸிங் மிஷின், கலர் ஷாட்டெக்ஸா இல்லை பீலிங் மிஷினா, இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்க்கெலாம் எலிவேட்டர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலிவேட்ரு அதாவது கீழே இருக்கிற பொருளை மேலே கொண்டு போய் சேர்க்குறது தான் இதோட வேலை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், முந்திரி பயிர் இருக்குன்னா முந்திரி பயிரை கீழே இருக்க முந்திரி பயிரை மேலே எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். ஸோ இதுதான் இதோட வேலை. ஸோ இப்போ இந்த முந்திரி பயிரை இது மேலே எடுத்துகிட்டு போய் சேர்க்கும்போது, அதாவது இதில் வந்து சப்போஸ் வந்து பயிர் வந்து ஃபில் ஆனாலோ இல்லை பயிர் வந்து ஃபில் ஆனாலோ இது அந்த அதால் வந்து கரெக்டாக வந்து ஆஃப் பண்ண முடியாது எலிவேட்டரை. அதனால் வந்து எலிவேட்டர் வந்து சும்மா கூட ஓடிட்டுருக்கோம், இல்லை கரண்ட் வந்து நிற்கும்போது அது பாட்டு வந்து ஓடும். ஸோ கரெக்டான ப்ராப்பரான ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேஷன் இது கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேஷன் இல்லாதால் இது வந்து நம்ம வந்து ஒரு மேனுவலாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து தானாக ஃபுல்லாச்சுன்னா நம்மளே போய் ஆஃப் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நிறையா வந்து ப்ராமோட்டிக் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து விஎஃப்டி தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஹை மீன்ஸ் ஒரு 15 to 20-25K அந்த ரேஞ்சுக்கு தான் இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கான ஒரு சேஞ்சஸும் அதே மாதிரியே வந்து அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கடாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ப்ராசஸாக நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அல்ட்ராசோனிக் சென்சாரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அது எந்த டிஸ்டன்ஸாக இருக்குது அண்ட் தென் அதை எப்படி நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள, அதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் இது. ஸோ சேம் டு சேம் தட் கான்செப்ட் தான். பட் அதுக்கு யூஸ் பண்ணுற சென்சார் வேறு, இதுக்கு யூஸ் பண்ணுற சென்சார் வேறு. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சுன்னா அது பாட்டு லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கிட்ட வர ஒரு இண்டிகேஷனாக காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லி கிட்ட வந்ததுக்கப்புறம் ஃபுல்லி இண்டிகேஷன் காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ப்ராசஸை நம்ம செய்கிறோம். ஸோ இதை செய்யறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் கூட ஒரு ரிலே அண்ட் தென் கூட ஒரு கண்ட்ரோலர். ஸோ இது எல்லாமே தேவைப்படும். ஸோ அல்ட்ராசோனிக் சென்சாரில் சிக்னல் போனதுக்கப்புறம் அதாவது பயிர் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னா அல்ட்ராசோனிக் சென்சார்லேருந்து கண்ட்ரோலருக்கு சிக்னல் வரும். கண்ட்ரோலர்லேருந்து ரிலேவுக்கு சிக்னல் போய் ரிலேவில் ஒரு லைன் கொடுக்கும்போது நம்ம ரிலேவில் இது ஸ்டாப் ஆகும். ஸோ இதுதான். ஸோ இதோட மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 7Kலேருந்து 10K வரைக்கும் வரும். டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி அண்ட் மெட்டீரியல் ஒன்லி. அதாவது நீங்கள் எப்படி இந்த ஆட்டோமேஷன் கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் இதோட ரேட் அண்ட் இந்த ரேட் அண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த எலிவேட்டருக்கு வேணாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் விஎஃப்டி யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மோட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதாவது வந்து உங்களுக்கு ஒரு வாரண்டி தர மாட்டாங்க, எதுவுமே தர மாட்டாங்க. ஏன்னா இது டைரெக்டாக வந்து மோட்டருக்கு தான் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க விஎஃப்டியை பொறுத்த வரைக்குமே. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மோட்டரில் கனெக்ஷன் வராது. ஸோ டேரெக்டாக ரிலேயில் இருந்தால் கனெக்ஷன் வரும். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து மோட்டரில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து மோட்ரு போகிறதோ இல்லை ஓவர் சப்ளை வந்து உங்களுக்கு வந்து மோட்டரை அடிக்கிறதோ இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மோட்டரில் ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. அண்ட் தென் நீங்கள் இதை வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெத்தடால் நீங்கள் கிட்டேயே இருக்க தேவையில்லை.
பயிர் ஃபில் ஆச்சுன்னா அதுவே தானாக ஆஃப் ஆகிடும். அது கரண்ட் வந்து நின்னாலும் சரி, கரண்ட் ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டைமரையோ நீங்கள் செட் பண்ணி, அதாவது இத்தனை செகண்டுக்குள்ளே பயிர் ஃபில் ஆகிடும், ஸோ போய் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ப்ராசஸும் கிடையாது. இது ஜஸ்ட்டு பயிர் ஃபில் ஆச்சுன்னா உங்களுக்கு தானாகவே ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்சாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் பண்ணி நான் பண்ணித்தரேன். அண்ட் தென் இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்.